வணக்கம். இன்னைக்கு நம்ம நாட்டோட சுதந்திர தினம். எல்லா அப்பா அம்மாவுக்கும் செராக்கரின் சார்பாக சுதந்திர வாழ்த்துக்களை எல்லா அப்பா அம்மாவுக்கும் செராக்கேர் கம்பெனி வாழ்த்துகிறது. நன்றி எல்லாருக்கும். இந்த நாள்லையும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த அப்பா அம்மா எல்லார்ட்டையும் இந்த சுதந்திர நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம்னா என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம நினைக்கும் பொழுது போராடி தான் கொடுத்தாங்க நமக்கு இந்த சுதந்திரத்தை. உலக நம்ம இந்திய தலைவர்கள் மகாத்மா காந்தியிலிருந்து சுபாஷ் சந்திர போஸ், டாக்டர் அம்பேத்கர், இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டே போகலாம். இவங்கெல்லாம் சாதாரணமா போராடல, ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த சுதந்திரம் இருந்தும் சுதந்திரம் இல்லாத நாடுகள்ல என்னோட அனுபவங்கள்ல ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி பிரான்ஸ்ல இருந்து போர்ச்சுகல் பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில பஸ்ல தான் போகணும். பிரான்ஸ் பஸ் ஸ்டாண்டு. போர்ச்சுகலுக்கு போகிறப்ப நைட்டு இரவு 12 மணி 2 கருப்பர்கள் வந்து துப்பாக்கி முனையில மிரட்டி பணத்தை பிடுங்கிறத நான் பார்த்தேன். நான் தலை தெறிக்க ஓடி நான் தப்பிச்சு எப்படியோ பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். அதுவும் சுதந்திரம் நாடுதான், ஆனா சுதந்திரம் இல்லையே. கொலம்பியாங்கிற நாட்டுல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யாரும் அங்க பாக்கெட்லயே பணம் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாமே இப்பதானே ஜிபே நமக்கு வந்திருக்கு. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி பணம் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கையில நீங்க பணத்தை போட்டீங்கன்னா கொண்டு போனீங்கன்னா கையோட வெட்டி திருடிடுவோம். சுதந்திரம் இருந்தும் ஆனா அவங்களால சுதந்திரமா வாழ முடியல, பயத்தோடு வாழ்ந்தாங்க. ஆனா நமக்கு இன்றைக்கு சுதந்திரமாக நடமாட முடியுது, எதை வேணாலும் செய்து கொள்ள முடியுது. இப்படிப்பட்ட சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவருக்கு நன்றி சொல்லி நம்ம நல்ல சவுண்டா கை தட்டுவோம். இந்த சுதந்திரத்தை பாக்குறப்ப இன்னைக்கு ரொம்ப நாள் வராம நம்ம சென்டருக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்று அவங்களோட கதையை கேட்டீங்கன்னா சுதந்திரம் இல்லாம இருந்தவங்க இப்ப சுதந்திரமா எப்படி வாழ்றாங்கிறத நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம சீதாம்மா வந்திருக்காங்க. நல்லா சவுண்டா கை தட்டி வெல்கம் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. எப்பவுமே ஸ்பீடா இருக்கீங்களே, உங்களை பார்த்து கத்துக்கிட்டு என்ன பார்த்து கத்துக்கிட்டு? ஓகே. எங்க ஆளே கண்ணா எங்க போயிருக்கீங்க? நான் வந்து இப்போ ஓவரா ஷூட்டிங் அதிகமா இருக்கறதால போக வேண்டி இருந்தது. அதனால டைமிங்ஸ் பத்தல, அதனாலதான் நான் வரல. களத்தூர் கண்ணம்மா கமல்ஹாசன் பாடுவார்ல குழந்தையா அம்மா உண்மையே, அதுல அந்த குழந்தைகளுக்கு நடுவுல இவங்களும் ஒரு குழந்தையாக இருந்தவங்க. அப்புறம் வந்து கந்தன் கருணையில முருகன் நாட்டம், அப்புறம் வந்து பாசினம் பாஸ்கரன்ல ஆர்யா அண்ணனுக்கு கல்யாணம் சத்திரத்துல உட்காந்துருப்பேன். அப்புறம் அநேகன்ல வந்து 3வது தனுசுக்கு பொண்ணு கேட்டு வருவோம், வால்போஸ்ட் ஓட்டுறவங்க அவர் கூட நிக்கிற மடிசா மாமி நான் தான். ஓகே, நல்ல சவுண்டா கை தட்டுவோம். இப்படி எல்லாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிஸியா வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம செராக்கேருக்கு வரத்துக்கு முன்னாடி திடீர்னு அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு வாழ்க்கையை வந்து நான் முதல் நாள் பார்த்தேன் அவங்கள. இந்த சென்டருக்கு வர்றப்ப ஒரு எல்லோ கலர் நைட்டி போட்டிருப்பாங்க. அந்த நைட்டியை மட்டும்தான் டெய்லி போட்டு வருவாங்க. அவங்கள்ட்ட பணம் இல்லை, உடைகள் இல்லை அப்படின்னு கிடையாது, உடைகளை மாற்ற ஆரோக்கியம் இல்லை. ஓகே, அவங்களோட நீங்க செராக்கேருக்கு முதல்ல எப்ப வந்தீங்க? ஒரு 245 நாளுக்கு முன்னால.
245 நாளுக்கு முன்னாடி நம்ம சென்டருக்கு வந்திருக்காங்க. நல்ல என்னோட sound கார்டு வந்து இப்போ இருக்கிற கார்டு வந்து 5வது கார்டு. ஒரு கார்டுல 120 நாள் வரலாம். 5வது கார்டுக்கு மாறி இருக்காங்க. நல்ல சவுண்டா கை தட்டுவோம் அவங்களுக்காக. நீங்க முதல்ல செராக்கேருக்கு ஏன் வந்தீர்கள்? என்னோட கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. நான் கிண்டியில இருக்கும்போ என் 10 வயசு பையன் வச்சான். அவன் வந்து ட்ரெஸ் மாட்டி குளிக்க வச்சு எல்லாம் பண்ணுவான். கடைசியில எங்க தங்கச்சி கொண்டு போய் புத்தூர் கட்டினாங்க. 20 நாள் தான் நான் வச்சிருந்தேன். அப்ப கூட நடக்க முடியல. எங்க வீட்டு இங்க குளத்தூர்ல எங்க வீட்டு ஓனர் அம்மா கூட்டிட்டு வந்து விட்டாங்க. அப்பல இருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாவே நடக்கிறேன். இருக்கு ஸ்ட்ரெயிட்டா நடக்கிறாங்க. அதுக்காக நல்ல சவுண்டா கை தட்டுவோம். 10 வயசு பையன் அம்மாக்கு படுத்த படுக்கையா இருக்கிறப்ப என்ன வேணா உதவி செய்யலாம். டாய்லெட்ல போய் உதவி செய்யணும். அப்ப பையனுக்கு ஒண்ணும் தெரியும், அம்மாவோட அன்பு செய்வோம். ஆனா அப்பா அம்மாவோட மனது எப்படி இருக்கு? என் குழந்தைய நான் குளிப்பாட்டணும் இல்லையா, என் குழந்தை என்னை குளிப்பாட்டணும். காரணம் ஆரோக்கியம் இல்லை. நீங்க அந்த வீட்டுக்குள்ளார வேலைக்கும் போகாம தனிமையா எத்தனை வருடங்கள் இருந்தீங்க? எத்தனை நாட்கள் இருந்தீங்க? நான் 1.5 வருஷத்துக்கு மேல இருந்தேன். 1.5 வருஷத்துக்கு மேல. நான் விழுந்து அடிப்பட்டதுல இந்த கால் வந்து இந்த எலும்பு இங்க தூக்கிக்குச்சு, இந்த எலும்பு இங்க கட் ஆயிடுச்சு. கீழே குழந்தையாட்டம் தவழ்ந்து தான் வருவேன். பாத்ரூம் போகிறதுக்கும் என் பையன்தான் ஹெல்ப்பு. முட்டி போட்டுன்னு தான் உட்காருவேன். பின்னால காலை மடக்கின்னு உட்காருவேன். அப்பதான் என்னால் உட்கார முடியும். அப்புறம் கொஞ்சம் இந்த புத்தூர் கட்டால ஓரளவுக்கு சைடு வாக் வந்ததுனால, ஆனா இங்க வந்து நான் கிளியராகவே நடக்கிறேன். எனக்கு கொஞ்சம் திக்குவாய் இருந்தது, அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. இப்ப நல்லா பேசுறேன். அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, வாசப்படியில உட்காந்து இப்படியே உட்காந்துருப்பாங்க ஆரோக்கியம் இல்லாம. அப்ப உங்க மனசுல நினைப்பாங்க, ஏதாவது ஒரு வழியில வந்து என்னோட நோய் குணமாகுமா, எனக்கு இழந்து போன ஆரோக்கியம் மீண்டும் கிடைக்குமான்னு உட்கார்ந்தே இருப்பாங்க. உண்மையா இது? ஆமா. நீங்க என்கிட்ட சொல்லுங்க. என் பையன் ஸ்கூல் படிக்கணும் இல்லையா, சரி போட நீ நான் பாத்துக்கிறேன்ட்டு வாசல்ல காலம் மடிக்கணும் போறோம். வரவங்க போறவங்களும் பாப்பாங்க தவிர்த்து ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. ஆனா அப்புறம் நாங்க வந்து என் தங்கச்சி பேச்சை கேட்டு நாங்க குளத்துக்கு வந்தோம். அப்போ பையன் பக்கத்து வீட்டுல அந்த அம்மா சொல்லவே சரிங்க அவங்களோட தான் போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டான். அனுப்பிச்சோன்னே நான் வந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் இங்க வரலைன்னா கூட எனக்கு இந்த கை கால் வலிக்கிறதோ நோண்டி நடக்கிறதோ இல்லைங்க. இங்க வந்ததால் தான் நானே கிளியரா இருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆசைப்பட்டு தான் இவங்களெல்லாம் பார்க்கணும்னு வந்தேன். அதனாலதான் உங்களுக்கும் ரெகுலரா வந்தீங்கன்னா உங்களுக்கும் எல்லா பிரச்சனையும் தீரும். அடுத்தது முக்கியமான விஷயம், அவங்க நம்ம செராக்கியார கொஞ்சம் மறந்துட்டாங்க. ஆனா நான் மறக்க மாட்டேன். சீதாமாவை ஒவ்வொரு பார்த்தாலே அந்த அவங்களோட ஹிஸ்டரி வரலாறு வந்து என் மண்டையில ஓடிட்டே இருக்கு. இந்த 1.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்காமே, பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் இல்லையா, கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளாரே முடங்கி கிடந்தாங்க. இங்க படிக்கட்டு கீழே இருந்து ஏறி வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். மெதுவா வரும். இங்க நந்தினின்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க இப்ப நின்றுட்டாங்க. அந்த பொண்ணுதான் என்னை கீழே வந்து முதல்ல பேக் எல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டு அக்குள்ள கை வச்சு கட்டி பிடிச்சிட்டு படிக்கட்டை ஏற்றி விட்டு உட்கார வச்சா. அவளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல சவுண்டா கை கட்டுவோம் நந்தினிக்கு. இப்ப எப்படி ஏறி வருவீங்க? இப்ப நான் இங்க வந்து கால் எலும்பெல்லாம் கூடி நான் ரிகவர் ஆயிட்டேன்ல, அதனால நானும் நடந்து வரேன். அவங்கள சரி, நீங்க சினி ஃபீல்ட்ல இருந்தீங்க, படங்கள்லாம் நடிச்சிருக்கீங்க. அப்புறம் திடீர்னு உங்களுக்கு வலியாலையும் வேதனையினாலும் படுத்த படுக்கை ஆயிட்டீங்க. அதன் பிறகு செராக்கேர் வந்த பிறகு நீங்க என்னென்ன படிப்படியா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? இன்னும் எவ்வளவு பிஸியா இருக்கீங்க? அதெல்லாம் சொல்லுங்க. டெய்லி சேல்ஸ் வேலை பாக்குறேன். வீட்டுக்கும் சர்ஃபெக்சல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு ஏஜென்சி மூலயமா ஒரு ஏரியா சொல்லி கொடுப்பாங்க.
அந்தந்த மீட்டிங்கில் விற்றுட்டு பணம் கட்டிட்டு வரணும். ஒரு நாளைக்கு எப்படியும் 400 ருபீஸ் சேலரி கிடைக்கும். வாரமானால் சாட்டர்டே பேமெண்ட் வாங்குவேன். அப்போ 4 வாரம் 5 வாரம் கூட வரும் ஒரு மந்த்தில். நான் கிட்டத்தட்ட ஒரு 12,000 15,000 சம்பாதிக்கிறேன். அது இல்லாத ஆல்டர்னேட்டாக 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஷூட்டிங் கிடைக்கும். இப்போ தற்சமயம் இது கோவாவும் ஊட்டியும் போயிட்டு வந்தேன். 35,000 சம்பாதிச்சேன். இந்த பிக்சர்ல அதான் சொல்லியிருக்கேன், உங்களோட பழைய லைஃப், ஓல்டு லைஃப், நியூ லைஃப் மட்டும் இல்ல, ஆரோக்கியம் மட்டும் இங்க கிடைக்கல, இழந்து போன வாழ்க்கை கிடைக்கும். நீங்க நடக்க முடியாது, ஓட முடியாது, ஆட முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, எல்லாமே கிடைக்கும். ஆனா கிடைக்கும் வரைக்கும் அவங்க எத்தனை நாள் வந்தாங்க? போராட வேண்டும். 5 மாசம் 6 மாசம் 7 மாசம் போகணும். ஆரம்பிச்ச 5வது நாள், இந்த செராக்கேர் ஆரம்பிச்ச 5வது நாள் நான் 5வது நாள்ல வர ஆரம்பிச்சீங்க. எத்தனை நாள் தொடர்ந்து எடுத்தீங்க? தொடர்ந்து அதான் 240 நாள். 240 நாள் போராட்டம். அந்த போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. நல்ல சவுண்டா கை தட்டுவோம். ஆனா அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், கவலைப்படல. ஆனா எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாங் தான். இவங்க முதல்ல வர்றப்ப அந்த படம் இருக்கு, நான் தேடி பாக்குறேன், கூகுள்ல பிக்சர்ஸ்ல இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன். அப்போ இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப எல்லாருக்கும் நான் கிஃப்ட் கொடுத்துருந்தேன். அப்ப இவங்க என்கிட்ட கேட்டாங்க. அதை கேட்டீங்கன்னா இந்த வயசுல இது தேவையான்னு நீங்க கேட்பீங்க. ஆனா என்ன கிஃப்ட் கேட்டாங்கன்னு அவங்க வாயாலே கேட்போம். எனக்கு மேக்கப் செட் வாங்கிட்டாங்க. கேட்ட ஷூட்டிங் போறல மேக்கப் செட் தேவைப்படல. நீங்க கேட்ட எத்தனை மணி நேரத்துல உங்களுக்கு அது கிடைச்சு? அது ஒரு 15 நிமிஷத்துலயே கிடைச்சிச்சு. ஓகே. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இழந்து போன வாழ்க்கையை விட்டுருங்க, ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு, பணமும் சம்பாதிச்சாச்சு, மேக்கப் போட்டு அழகாக இந்த வயதுல வாழக்கூடியதை கொடுத்து நம்ம செராக்கேர். அதுக்காக கடவுளுக்கு எல்லாரும் நன்றி சொல்லி நல்லா சவுண்டா கைட்டு. இங்க இருக்கிற அப்பா அம்மாக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாரும் என்ன போல தொடர்ச்சியா வந்தீங்கன்னா உங்க பிரச்சனையும் தீரும், நீங்களும் நல்லபடியா சந்தோஷமா வாழலாம். நன்றி. நம்ம சீதாம்மாக்கு நன்றி சொல்லி நல்ல சவுண்டா கைட்டுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.